எதுக்குங்க அவர் ஏதாவது கள்ளச்சாராயம் ஏதாவது காய்ச்சி வித்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யாரையாவது மாநில தலைவரை கொடூரமாக கொலை பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் பேரில் 5 பிரிவின் கீழே வழக்கு வேற பதிவு செஞ்சிருக்காங்க. அரசியல் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பாக விமர்சனம் எல்லாம் சகஜம் தான். இந்த சாட்டை துரைமுருகன் அவரை அரெஸ்ட் பண்ண விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அன்னைக்கு சவுக்கு சங்கர், இன்னைக்கு சாட்டை துரைமுருகன், நாளைக்கு யாரா வேணா இருக்கலாம். ஏன்னா பவர் அவங்க கிட்ட இருக்கிறதால எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் என்னன்னு பேசுனீங்க, அப்போ ஓட்டுக்காக நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணுவீங்க அப்படி தானே? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் வந்து மீம்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட் தெரியுமா? சட்ட ஒழுங்க இவர் அரெஸ்ட் பண்ணுறதுல காமிச்ச ஆர்வத்தை நீங்கள் மற்றதில் காமிச்சிருந்தீங்கன்னா நாட்டில் முக்கால்வாசி கிரைமே இருந்திருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து திருச்சி சைபர் கிரைம் போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு. எதுக்குங்க அவர் ஏதாவது கள்ளச்சாராயம் ஏதாவது காய்ச்சி வித்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யாரையாவது மாநில தலைவரை கொடூரமாக கொலை பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்புறம் எதுக்கு தாங்க அவரை கைது செஞ்சாங்க, எந்த தப்பும் பண்ணலன்றீங்களே அப்படின்னும் போது, ஏங்க என்னங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி வச்சுருந்தாக்கா நாங்கள் இடமாற்றம் தானே பண்ணுவோம், கைதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் அதே மாதிரி கொடூரமாக கொலையெல்லாம் பண்ணால் பெயில் கொடுத்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னும் போது, அப்புறம் எதுக்கு தாங்க அவரை கைது பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் பேரில் 5 பிரிவின் கீழே வழக்கு வேறு பதிவு செஞ்சுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்தையும் 1 by 1 பார்ப்போம். ஸோ சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்கு சேகரிக்கிறதுக்காக கட்சி மேடை போட்டு பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஆல்ரெடி யூடியூப்லலாம் வந்து கலைஞர் கருணாநிதியை பற்றி ஒரு தவறான ஒரு பாடல் வந்துச்சு. அந்த பாடலை இவர் திருப்பி பாடி காமிச்சார். அதை பாடி காமிச்சதுக்காக அவர் பேரில் 5 பிரிவின் கீழே வழக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் வந்து ரொம்ப அவசரமாக ஒரு குற்றாலத்தில் போய் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணீங்க அப்படின்னா, அவர் வந்து 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி ரொம்ப அவதூறாக பேசிட்டாரு, தரக்குறைவாக பேசிட்டாரு. அவர் வந்து கண்டிப்பாக அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவரை போய் கைது பண்ணி நீங்கள் பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பொதுமக்களாக என்னோட கருத்தை நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். எப்படி வந்து வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி அரசியல் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பாக விமர்சனம் எல்லாம் சகஜம் தான். அவங்க பண்ணுறதப்ப நீங்கள் கேட்குறதும், நீங்கள் பண்ணுறதப்ப அவங்க கேட்குறதும் சகஜம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த விமர்சனம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா வீட்டில் தான் உட்காரணும், அரசியலுக்கு வரவே கூடாது. இந்த சாட்டை துரைமுருகன் அவரை அரெஸ்ட் பண்ண விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி திமுக வந்து அரசாங்கமே நம்ம தான், நம்ம கையில் பவர் இருக்குது, நம்மளை பற்றி யார் பேசினாலும் அரெஸ்ட் பண்ணிடணும், விடவே கூடாது, பேச்சுக்கே இடம் இல்லைங்க அப்படின்னு இவங்க பண்ணுறது, இது எந்த வகையில் ஒரு நல்ல அரசியல் கட்சியை சேர்ந்த மாதிரி இருக்கும்? இது வந்து உண்மையிலே அந்த பிரிட்டிஷ் காலத்தை அப்படியே நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, தனக்கு தேவைன்னா எதை வேணாலும் பண்ணலாம், தன்னை பற்றி யார் பேசினாலும் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக ஏற்புடையதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு சவுக்கு சங்கர், இன்னைக்கு சாட்டை துரைமுருகன், நாளைக்கு யாராக வேணா இருக்கலாம். ஏன்னா பவர் அவங்க கிட்ட இருக்கிறதால எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் வந்து பொதுவாக தாங்க நான் பேசுகிறேன். அதாவது இப்போ சாட்டை துரைமுருகன் பண்ணது பெரிய தப்புங்க, இல்லைன்னு சொல்ல, அது மன்னிக்க முடியாத தப்பு. அவர் வந்து இந்த மாதிரி வந்து தரக்குறைவாக பேசிடக்கூடாது, தப்பு. நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் என்னென்னு பேசுனீங்க, அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை என்னென்னு பேசுனீங்க, நீங்கள் உதவாக்கரை அப்படின்னு சொன்னீங்க. இது நல்ல வார்த்தையா? இந்த வார்த்தைக்கு உங்கள் மேலே எத்தனை வழக்கு போடணும்? நீங்கள் பேசின வார்த்தை கரெக்டா? அதாவது நீங்கள் தவறே செய்யாமல் இருந்தால் தான் மற்றவங்களை ஏன்டா தவறு செஞ்சேன்னு கேட்கலாம். நீங்களே இங்கே தவறு செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி மற்றவங்களை நீங்கள் கேட்க முடியும்? ஏன்னா உங்ககிட்ட பவர் இருக்குது, நீங்கள் எது வேணால் பண்ணலாம், நீங்கள் பேசலாம், மற்றவங்க பேசக்கூடாது. கரெக்டாக? சரிங்க, சாட்டை துரைமுருகனாவது ஆல்ரெடி வந்த அந்த பாட்டை பாடினார், அதுக்கே நீங்கள் வந்து கைது பண்ணிட்டீங்க, எல்லாம் கரெக்டு. உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவர் வந்து மீம்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட் தெரியுமா? அவர் நீங்கள் என்னங்க பண்ணீங்க, கட்சியை விட்டு நீக்கினீங்களா? இவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை ஆளுநர் RN ரவி, அப்புறம் குஷ்பு, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அவர் விமர்சிச்சுட்டே வராரு. அதுவும் கொச்சையான வார்த்தையில் அவங்க உடல் உறுப்புகளை, அவங்க அம்மாவெல்லாம் வச்சு அவர் பேசுகிறது எல்லாத்தையும் எந்த வகையில் நீங்கள் கண்டிச்சிங்க, அதை ஆதரிக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு காணொலியெல்லாம் தயாநிதி மாறன் அவர்களே வந்து அவர் ஆதரித்து பேசியிருக்காரு. அவருக்கு மீம்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டு, அவர் பயங்கரமான ஆள் அப்படின்லாம் பேசுகிறாரு. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இப்படி இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கிற நீங்கள், உங்கள் கட்சி ஆளுங்க எப்படி மற்றவங்களை குறை சொல்லி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வருது?
கேட்டால் எங்களை யாரும் கேட்க ஆள் இல்லை, எங்ககிட்ட பவர் இருக்குது, அப்படி தானே? சரி, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த அரஸ்ட்டில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்னாடி தான் இவர் இந்த சாட்டை துரைமுருகன் இந்த மேடை பேச்சு பேசினார். அதை பார்த்து 2-3 நாளாகவே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிங்க, எல்லாம் கரெக்டு. ஏன் பேசின அன்னைக்கு பிடிக்கல, ஏன் மறுநாள் அவர் அரெஸ்ட் பண்ணல, ஏன் எலெக்ஷனில் உங்கள் ஓட்டு பாதிக்கும் அப்படின்றதால ஒரு நாள் கேப் விட்டு இன்றைக்கி பிடிச்சிங்களா? இது என்ன ரொம்ப ஒரு தந்திரமான அரசியலா உங்களுக்கு இது? அப்போ ஓட்டுக்காக நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணுவீங்க, அப்படி தானே? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி காவல்துறைக்கிட்ட நீங்கள் ஒரு வழக்கை கொடுத்து உடனே இன்றைக்கி காலையில் போய் குற்றாலத்தில் சாட்டை துரைமுருகனை பிடிச்சி அவர் மேலே 5 பிரிவின் கீழே வழக்கெல்லாம் பதிவிட்டு இந்த அளவுக்கு காவல்துறையை விரைவு காட்ட வச்சிங்க இல்லையா? இதை நீங்கள் கள்ளச்சாராயம் காசுறதுக்கு முன்னாடியே இந்த விரைவு காமிச்சிருக்கலாம். ஒரு மாநில தலைவரை கொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு விரைவு காமிச்சிருக்கலாம். சட்ட ஒழுங்கை இவர் அரெஸ்ட் பண்ணுறதுல காமிச்ச ஆர்வத்தை நீங்கள் மற்றதில் காமிச்சிருந்தீங்கன்னா நாட்டில் முக்கால்வாசி கிரைமே இருந்திருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. எனக்கு ஒரு பொது மனுஷனாக பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சி கல் மேலே கல் அடிக்கிட்டே போகிற மாதிரி தெரியுது. ஒரு கட்டத்தில் அது கண்டிப்பாக சரியாக தான் போகுது. பொதுமக்களாகிய நாம் இது எதையுமே மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் இது சாட்டை துரைமுருகனுக்காக மட்டும் சொல்ல, தப்பு எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் அராஜகம் பார்த்திங்கன்னா பவர் இருக்கவங்க அராஜகம் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ரூல் மாதிரி. இது எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு தெரியல. என்னோட பார்வைக்கு இது ஒரு அராஜக அரசியலாக தான் தெரியுது. இது எல்லாத்துக்குமே 2026 கண்டிப்பாக எல்லோரும் பதில் சொல்லி தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.